Hey guys, welcome to Lifestyle Buffet. இன்னைக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட தான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா அமேசான் பெஸ்ட் ஃபைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. லைக் நம்ம யூஸ்வலாக வந்து அமேசான்லேருந்து நிறைய பொருள் வந்து ஆர்டர் பண்ணுவோம், பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ரியாலிட்டியில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ நான் அமேசான்லேருந்து வாங்குற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒன்று ஒன்றா வந்து நான் என்ன நினச்சேன்னா ஒரு ரிவ்யூ மாதிரி போடுவோம். ஸோ தட் நீங்கள் இன்கேஸ் வாங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக தான். ஸோ நான் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் டைமர் தான். ஸோ இது நான் ஏன் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து குக்கர் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் சில ரெசிபீஸ்க்கு. ஒரு 10 மினிட்ஸில் வந்து நம்ம இன்றைக்கி அது ஒரு ஃபேஸ் பேக் போடலான்னு நினைப்போம். ஒரு 20 மினிட்ஸில் வந்து ஏதாவது ஒன்று ஆஃப் பண்ணணும், ரோஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறையா நமக்கு வந்து கிச்சனில் நிறைய திங்ஸ் தேவைப்படும் இல்லையா. லைக் ஒரு 10 மினிட்ஸ் மேரினேட் பண்ணுங்கள், ஒரு 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம்ஸ் வந்து நம்ம மறந்துடுவோம். நான் வந்து நிறைய டைம் அந்த மாதிரி மறந்துருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன நினச்சேன்னா ஒரு கிச்சன் டைமர் மாதிரி வாங்கிட்டோன்னா லைக் ஒரு 10 மினிட்ஸ் இதில் நம்ம செட் பண்ணிட்டோன்னா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். ஸோ தட் நம்ம வந்து அதை கேட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எனக்கு வந்து உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த டைமர் வந்து வாங்கினேன். இதுதான் வந்து கிச்சன் டைமர். இந்த கிச்சன் டைமரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆர் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அப்புறம் மினிட் இருக்கும், செகண்ட் இருக்கும். இதில் மொத்தமாக வந்து நீங்கள் 99 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மேக்ஸிமம் நமக்கு 99 மினிட்ஸ் வந்து தேவைப்படாது. ஸோ இது வந்து வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து உங்கள் கிட்ஸுக்கு ஏதாவது படிக்கிறதுக்கு டைம் இல்லாட்டி டிவி பார்க்குறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் கொடுக்குறீங்கன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம் தானே, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். அண்ட் இது வந்து ஃபேஸ் பேக்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போடுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் நம்ம ஃபேஸ் பேக் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணணும்னா இது அலாரம் வச்சுட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 பட்டன் நான் சொன்ன மாதிரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை ப்ரெஸ் பண்ணோன்னா 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஸோ 2 மினிட்ஸ் வந்துடுச்சு. இப்போ செகண்ட்ஸும் நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் அந்த மாதிரி. ஸோ நான் வந்து 2 மினிட்ஸ் அண்ட் 5 செகண்ட்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும்னா ஜஸ்ட் இது மினிட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த 5 வந்துடும் அந்த மாதிரி. ஸோ முடிச்சுட்டு இங்கே ஸ்டார்ட்ன்னு இருக்குல்ல ஒரு பட்டன், அதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஒன்றா அப்படியே மைனஸ் ஆகிட்டே வரும். ஸோ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் எப்படி கேட்குது அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இது ரீசெட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மினிட்டையும் செகண்டையும் ஒரே டைமில் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியுதா 00ன்னு ஆகிடும், ரீசெட் ஆகிடும். ஸோ தட் உங்களுக்கு எப்போ வேணுமோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி டைமர் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த சவுண்ட் எப்படி கேட்குது அப்படின்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுறேன். ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் டைமர் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரீசெட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். இதுக்கு வந்து ஒரு 10க்கு நான் ஒரு 8 மார்க்ஸ் வந்து கொடுப்பேன். பிகாஸ் எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்காது, சில பேருக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் கிளாக்கை பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக நிறுத்துகிற பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வந்து ப்ராடக்ட் வந்து சீரியஸாக யூஸ்ஃபுல் கிடையாது. பட் என்ன மாதிரி நீங்கள் இன்கேஸ் மறந்துட்டீங்க இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு ஒர்க்கில் வந்து உங்களுக்கு வந்து ஹெக்டிக்காக இருக்குது, டக்குன்னு மறந்துடுறோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா அண்ட் இந்த டைமை வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து 3 டைப்பாக நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹோல் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து நூல் மாதிரி விட்டு நம்ம வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சால் பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து இப்படி நிற்க வச்சுக்கலாம். ஒரு டேபிள் டாப் மாதிரி கூட நிற்க வச்சுக்கலாம், அதுக்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்னெட். இது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் 3 டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஒரு AAA பேட்டரி வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு வந்து AAA பேட்டரி ஒன்று தான் தேவைப்படுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது நான் ஒரு 6-7 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமாம் 7 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வரைக்குமே எனக்கு எந்த ப்ராப்ளமே வரல, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். ஸோ
ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேக்னெட்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளாஸியாக இருக்குது. அண்ட் அவ்வளோதான். ஹோப் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை.